கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த சுந்தர்சி எஸ்டிஆரோட காம்பினேஷன்ல வந்தா ராஜாவா தான் வருவேன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தை பயங்கர செலிப்ரேஷனா கொண்டாடிட்டு இருக்காங்க. எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் எல்லாம் துள்ளி குதிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம் பட்டாசு மாலைன்னு சொல்லிட்டு பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவரு தனக்கு பால் அபிஷேகம் பண்ணணும், அதுவும் பாக்கெட்ல இல்லாம அண்டாண்டாவா கொண்டு வந்து ஊத்துங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மேற்கோள் காட்டி நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு சிம்பு. இதன் மூலமா நிறைய ஃபேன்ஸை சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவர் வேணான்னு சொல்லியிருந்தாலும் டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் கொண்டு நிறைய பேனர்ஸ்ல குடமா வந்து பால் அபிஷேகம் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேல சிம்புவே நேரா ஃபேன்ஸோட சேர்ந்து படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி தியேட்டருக்கு வந்திருக்காரு. பால்கனியில் நின்று எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வச்சுட்டு படத்தை எல்லாருமே செலிப்ரேட் பண்றதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அப்படி திரும்பினாரு. ரோஹிணி தியேட்டர்ல ரசிகர்களும் அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆரவாரம் பண்ணிட்டாங்க. சிலம்பரசனுக்கு இருக்கிற மாசே வேற லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாச விஆர்விலையும் குறைக்காம செமகெத்தா எந்த இடத்துலயுமே ஓவரா கொடுக்காம கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஃபேன்ஸ்க்கெல்லாம் பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆக்சுவலா விஆர்வி வந்து 2013 தெலுங்குல ரிலீஸ் ஆன அதிரென்டிக்கு தாரடி அப்படின்ற படத்தை ரீமேக் பண்ணது. அந்த படத்துல ஒரு சில நம்ப முடியாத ஸ்டன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹீரோ வந்து ஜீப்லயே ஒரு பெரிய ரிவரை ஜம்ப் பண்ற மாதிரியான ஸ்டன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல எந்த விதமான கலாய்க்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இல்ல. இருந்தாலும் ஒரு சில மாசான சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது அந்தந்த இடத்துக்கு கரெக்டா பொருந்துற மாதிரி எஸ்டிஆர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கு. எஸ்டிஆரோட பன்முக பெர்ஃபார்மன்ஸை நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். சரவணாவுக்கு அப்புறம் எஸ்டிஆர் வந்து செம்ம ஜாலியா பயங்கர என்டர்டைன்மெண்டான ஒரு படத்துல நடிச்சிருக்கிறாருன்னா அது விஆர்வி அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் சரி, மாஸ் காட்டுறதுல சரி, ரொமான்ஸ்ல சரி, அழுகிறதுல சரி, எமோஷனலான ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்ல சரி, எல்லாத்துலயுமே பட்டை கலப்பி இருக்கிறாரு. இவருக்கு போட்டியா கிளைமேக்ஸ்ல ரம்யா கிருஷ்ணன் இன்னொரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்றாங்க. விஆர்வியோட கதைப்படி வெளிநாட்டுக்கு போன சிம்பு தன்னுடைய குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறத ஒன்னு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்தியா வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு சேர்க்கிறாரா இல்லையா அப்படின்றதான் கதை. அதுக்கு இடையில நடக்கிற பிரச்சனைகள்லாம் அவர் எப்படி சமாளிக்கிறாருன்றதான் கதை. மேகா ஆகாஷை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொமான்ஸ் சீன்ஸ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்கமிங் ஹீரோயினா இருந்தாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மெச்சூர்ட் லெவல்ல இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு எஸ்டிஆர் கிட்ட ப்ரொபோஸ் பண்ற சீன்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி படத்துல போர் அடிக்காம கொண்டு போறது அப்படின்னு சொன்னா நம்ம ரோபோ சங்கர், யோகி பாபு, அப்புறம் விடிவி கணேஷ், இவங்க 3 பேரும் எஸ்டிஆரோட சேர்ந்து பண்ற காமெடி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில இடத்துல தேவையில்லாத காமெடி சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. தெலுங்குல வந்த படம் வந்து 175 நிமிஷம் வரைக்கும் ஓடுறது. ஆனா விஆர்வி வந்து 156 நிமிஷம் வரைக்கும் ஓடுது. தேவையில்லாத ஃபைட்ஸ் அண்ட் காமெடி சீன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 140 நிமிஷத்துக்கு வந்திருக்கும். படம் வந்து கிறிஸ்ப் அண்ட் என்டர்டைன்மெண்டா சூப்பரா இருக்கும். இருந்தாலும் படம் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் எல்லா பக்கமும் ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. எஸ்டிஆர் ஃபேன்ஸும் கொண்டாடிட்டு இருக்காங்க. மக்களும் ஓரளவுக்கு தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தர்சி படம் அப்படின்னாலே அதுல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ஒரு கலர்ஃபுல்லான சாங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படத்துல எல்லா விதமான அம்சங்களும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாடல்கள்ல ரெட் கார்டு வந்து சூப்பரா போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹிப்ஹாப் தமிழாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி ரெட் கார்டை தவிர்த்து மற்ற பாடல்கள் பெரிய லெவலுக்கு ஹிட் ஆகல அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ விஆர்வி படத்துக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பை பத்தியும் படத்தோட ரிவ்யூ பத்தியும் நம்ம பார்த்தோம். நீங்க இந்த படத்தை பாத்தீங்களா? நீங்க போன தியேட்டர்ல என்ன மாதிரியான செலிப்ரேஷன் எல்லாம் நடந்திருக்கு? உங்களுடைய கருத்துக்கள் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.